தமிழ்நாட்டை பற்றி பிரதமர் மலேசியா வரைக்கும் போய் பாராட்டி பேசியிருக்கிறார். இப்பேற்பட்ட பிரதமர் கிடைப்பாரா? ஆனால் முதல்வர் எப்போ பார்த்தாலும் தமிழ்நாட்டுக்கு எதுவுமே பண்ணல அப்படின்னு நம்மளை கிண்டல் பண்ணினே இருக்கிறார் அப்படின்னு ஒருத்தர் பேசியிருக்காரு. பேசினது யார்? தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன். அவர் தான். அவர் பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டு மேலே எவ்வளோ ஸ்பெஷல் அக்கறையோடு இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்மக்கிட்ட சொல்கிறதுக்கு முற்பட்டிருக்கார். மலேசியா போயிருந்தாராம். மலேசியா போயிருந்தப்போ கூட எங்கள் ஊரில் ஒரு ஸ்டேட் இருக்குது தமிழ்நாடு, ரொம்ப பழமையான ஸ்டேட்டு, ரொம்ப கலாச்சாரம் சிறப்பு மிக்க ஒரு ஸ்டேட்டுன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டை பற்றி பெருமையாக பேசியிருக்காராம். அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய அமைச்சரவையில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய அமைச்சரவையிலேயே நிறையா தமிழ்நாட்டை சேர்ந்த மினிஸ்டர்ஸ்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டை பற்றி பெருமையாக பேசி தள்ளிடுறாராம். அப்படி தமிழ்நாட்டு மேலே எப்பவுமே ஒரு தனி அக்கறை கொண்டு வரா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருக்கார். ஆனால் முதல்வர் நம்ம பிரதமர் மோடி நமக்கு எதுவுமே பண்ண மாட்டாருன்னு சொல்லிட்டு எங்களை கிண்டல் பண்ணுறதே வேலையை வச்சுட்டு இருக்கிறார். இதை தவிர இந்த 5 வருஷத்தில் வேறு என்ன பண்ணியிருக்கிறார் முதல்வர் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்காரு நயினார் நாகேந்திரன் அவர்கள். பாரத நரேந்திர மோடி அவர்கள் நமது நாட்டு மக்கள் மீது அக்கறையோடு இதற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். 2 தினங்களுக்கு முன்பாக மலேசியா நாட்டுக்கு போகும்போது கூட மலேசியாவில் போய் இந்தியாவில் எத்தனையோ மாநிலங்கள் இருந்தாலும் தமிழ்நாடு தமிழ் மொழி என்கின்ற எங்கள் நாட்டில் ஒரு மாநிலம் இருக்கிறது. அதனுடைய கலாச்சாரம் பண்பாடும் 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக உள்ளது. அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டிலிருந்து நிறைய பேர்கள் மிக சிறந்த நபர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். என்னுடைய அமைச்சரவையில் கூட வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள், அதே போல வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா நமது மதிப்புக்குரிய சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள், நிதித்துறையில் இன்றைக்கு மிக உலக அளவில் பிரசித்தி பெற்ற நமது மாண்புமிகு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள், இப்படியாக தமிழகத்தில் நிறைய பேர்கள் அவங்களுடைய பங்களிப்பை தந்து கொண்டிருக்கிறார்கள் என்று மலேசிய நாட்டில் போய் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நமது தமிழையும் தமிழ் பெருமையும் இன்னைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நமது முதலமைச்சர் மட்டும் ஒன்றுமே இல்லை, முட்டை, இந்த மாதிரி டபுள் இன்ஜின் மக்கள் இன்ஜின் இந்த மாதிரி பேசி கொண்டிருக்கிறார்கள் தவிர 5 ஆண்டு காலத்தில் எந்த ஒரு நன்மையும் தேர்தல் வாக்குறுதி சொன்ன எதையும் அவர்கள் செய்யவில்லை.